சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா சஞ்சீவ கொலை வழக்கு? கைது செய்யப்பட்ட 9 பேருக்கு எதிராக விரைவில் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படுமா? முக்கிய குற்றவாளி இந்தியாவில் இருப்பது உறுதியாகிவிட்டால் அவர் நாடு கடத்தப்படுவாரா? இவ்வாறான கேள்விகளுடன் கனேமுள்ள சஞ்சீவ வழக்கு நகர்கிறது. கொழும்பு பொதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி பாதாள உலக கும்பலை சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ என்பவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 9 சந்தேக நபர்களை எதிர்வரும் 21ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்கள் காணொளி அழைப்பு ஊடாக கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் இன்று வெள்ளிக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காணொளி அழைப்பு ஊடாக கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்குட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனினும் இதற்கு முன்னதாக முக்கிய சந்தேக நபர் இஷாரா செவ்வந்தி இந்தியா தப்பியோடினார் என புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் 5ஆம் எண் மண்டபத்தில் வழக்கறிஞர் வேடமணிந்த ஒருவரால் பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார். இது தொடர்பான விசாரணையை பதில் காவல்துறை மா அதிபர் வழக்கறிஞர் பிரியந்த வீரசூரிய கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைத்தார். பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பில் கொழும்பு குற்றப்பிரிவால் 6 கைதிகள் உட்பட 47 பேரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்தார். கனேமுள்ள சஞ்சீவவை பூசா சிறைச்சாலையிலிருந்து அழுத்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்ற காவல்துறை சிறப்பு வாகனப்படை அதிகாரிகள் கனேமுள்ள சஞ்சீவவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவதற்கு பொறுப்பான சிறைச்சாலை அதிகாரிகள், நீதிமன்ற ஊழியர்கள், அப்போது நீதிமன்றத்தில் இருந்த காவல்துறை அதிகாரிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் அப்போது நீதிமன்ற அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 கைதிகளில் 6 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டதாக அந்த அதிகாரி கூறினார். பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட நேரத்தில் ஒரு பெண் கைதி உட்பட 8 கைதிகள் நீதிமன்ற அறையில் அடைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தி வரும் கொழும்பு குற்றப்பிரிவின் சிறப்பு காவல் குழு கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 4 கைதிகள், மெஹசின் சிறைச்சாலையில் ஒரு கைதி மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலையில் ஒரு பெண் கைதி ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. அந்த நேரத்தில் அங்கிருந்த மேலும் 2 கைதிகள் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டதால் 2 கைதிகளிடமிருந்தும் வாக்குமூலங்களை பெறுவதற்காக அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குமாறு சிறைச்சாலை கண்காணிப்பாளர்களிடம் கேட்கப்பட்டுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இதேவேளை கனேமுள்ள சஞ்சீவவின் கொலை தொடர்பில் மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் உட்பட 12 சந்தேக நபர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையால் நடத்தப்படும் விசாரணை தொடர்பாக அதன் OIC தலைமை ஆய்வாளர் SK சேனாரத்னவும் பிற அதிகாரிகளும் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்கு வந்து CCTV கேமரா காட்சிகள் தொடர்பான தரவுகளை விசாரணைக்காக எடுத்து சென்றுள்ளனர். கொலையை செய்ததாக கூறப்படும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் சமிந்து தில்ஷான் பியுமாங்க கண்டனாராட்சி. அவர் பயணித்த வேனின் ஓட்டுநரான மகேஷ் சம்பத் பிரியதர்சன. துப்பாக்கிச்சூடு நடத்தியவருடன் சென்ற இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணுடன் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படும் நீர்கொழும்பு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் காவல்துறை கான்ஸ்டபிள் லஹிரு பிரசன்ன அதுகல துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை அழைத்து வந்து ஆயுதங்களை வழங்கியதாக கூறப்படும் காரின் ஓட்டுநர் KD ஜனக உதயகுமார. குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு வழங்குவதன் மூலம் குற்றத்திற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் கூறப்படும் அதிருகிரிய காவல்துறை கான்ஸ்டபிள் S
ஹசித ரோஷான். கொலைக்கு பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்று குற்றத்திற்கு உதவியதாக கூறப்படும் தமிந்து லக்ஷன். ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் சாமோன் ஹிம்ஹான் மற்றும் தமித் அஞ்சன நயனஜித் கொலை பற்றிய தகவல்களை அறிந்திருந்தும் மறைத்து குற்றத்திற்கு உதவியதாக கூறப்படும் சமிந்து திவங்க வீரசிங்க மற்றும் சேசத்புர தேவகே சமந்தி குற்றத்தை செய்ய பயன்படுத்தப்பட்ட சிம் கார்டுகளை வழங்கி கொலைக்கு உதவியதாக கூறப்படும் உதார நிர்மல் குணரத்ன மற்றும் நளின் துஷாந்த ஆகிய 12 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதற்கிடையில் கணையமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரே துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். கணையமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் கைரேகைகள் மற்றும் துப்பாக்கியில் காணப்படும் கைரேகைகள் பொருத்தப்படுமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போலீஸ் ஊடக பேச்சாளர், அவர் நடந்து சென்ற விதம், கையடக்க தொலைபேசி, முக அடையாளங்கள் மற்றும் விஞ்ஞானபூர்வ சான்றுகள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது குறித்த நபர்தான் என தெரிய வந்துள்ளது என்றார். இதில் சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளி இஷாரா செவ்வந்தி நீண்ட நாட்களாக தலைமறைவாக உள்ளார். இலங்கை காவல்துறையினர் அவரை பிடிக்க 12 லட்சம் ரூபாய் பரிசு அறிவித்துள்ளனர். தற்போது அவர் கடல் வழியாக இந்தியா தப்பிச் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இலங்கை இந்திய பாதுகாப்பு படைகள் இணைந்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளன. இலங்கை இந்தியா கூட்டணியில் குற்றவாளிகள் நாடு கடத்தப்படுமா என ஆராய்ந்தால் இந்தியாவுக்கு தப்பிச் செல்லும் இலங்கை குற்றவாளிகளை நாடு கடத்த இந்தியா முன்பு ஒப்புக்கொண்டுள்ளது. இதற்கு முன்னர் பல இலங்கை குற்றவாளிகள் இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இஷாரா செவ்வந்தி இந்தியாவில் இருப்பது உறுதியாகினால் அவர் விரைவில் கைது செய்யப்படலாம். இந்த சம்பவம் பற்றிய உங்களது கருத்து என்ன? கீழே உள்ள கமெண்ட்ஸ் பக்கத்தில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.